வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட சதியை முறியடித்த பாதுகாப்புப் படையினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் லடாக்கில் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசுப் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள தமிழ் குடும்பங்களுக்கு மாற்று குடியிருப்புகளை வழங்குமாறு முதலமைச்சர் அம்மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பிரதமரின் வீட்டு வசதி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 2022ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு கட்டித்தரும் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்றுப் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்ட சதியை பாதுகாப்புப் படையினர் தக்க சமயத்தில் துணிச்சலுடன் முறியடித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாகிஸ்தானில் செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகளிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வீரர்களுக்கு தமது வணக்கத்தை செலுத்துவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 2022ஆம் ஆண்டுக்குள் 1,50,000 சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் நிறுவப்பட உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். 50,000த்திற்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் செயல்பாட்டுடன் இந்தியா குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள 25 கோடி மக்களுக்கும் கூடுதலாக இந்த ஆரம்ப சுகாதார சேவைகள் குறைந்த செலவில் கிடைப்பதை உறுதி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 நோய் தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களையும் மிஞ்சி ஆயுஷ்மான் சுகாதார மற்றும் ஆரோக்கிய மையங்கள் செயல்பாட்டுக்கான முயற்சிகளை மேற்கொண்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த சிக்கலான தருணத்தில் விரிவான முறையில் ஆரம்ப சுகாதார சேவைகளை கிடைக்கச் செய்த முன்கள சுகாதார பணியாளர்கள், மருத்துவ அதிகாரிகள், சமூக சுகாதார அலுவலர்கள், ஆஷா மையங்களின் பணியாளர்கள் ஆகியோரின் அர்ப்பணிப்புக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் லடாக் பகுதியில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்த கோவில்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் கருப்பசாமியின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. வீரரின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசுப் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். கருப்பசாமியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலா மாவட்டத்தில் மகேஷ்பூர் கிராமத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் 200 தமிழ் குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுவதாகவும் இந்த விவகாரத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு மனோகர்லால் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று கடிதம் எழுதியுள்ள அவர், தமிழகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு மாற்று குடியிருப்பு அல்லது மாற்று நிலம் தரப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரஷ்யாவைச் சேர்ந்த தமிழ் அறிஞரும் மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் ஆசிய ஆப்பிரிக்கவியல் துறை பேராசிரியருமான திரு அலெக்சாண்டர் மிக்கைலோவிச்சின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பிரதமரின் வீட்டு வசதி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் மொத்தம் 2,05,040 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் 2022ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு கட்டித்தரும் நோக்கில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாகவும் மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தலைமையில் காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், 2016 முதல் 2020ஆம் ஆண்டு வரை 4,01,106 பயனாளிகளுக்கு அனுமதி ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 2,65,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் 1,36,000 வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். 1,26,446 பயனாளிகளுக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் பங்கேற்போடு மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த திட்டத்தில் மாநில அரசு கூடுதல் நிதியாக 2,637 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார்.
தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த 400க்கும் மேற்பட்ட மாணவர்களின் மருத்துவ கனவு நிறைவேறியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மருத்துவ படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்ட 11 மாணவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிதி வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை அரசு வழங்கியிருப்பது மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன் உதாரணமாகும் என்று கூறினார். ஆண்டுதோறும் 7.5% இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர்கள் ஆகும் வாய்ப்பை பெறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியன் ஆயில் வாடிக்கையாளர்கள் சமையல் எரிவாயு கட்டணத்தை பேடிஎம் மூலம் செலுத்தினால் அவர்களுக்கு ₹5 கேஷ்பேக் சலுகை வழங்கப்படும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிலிண்டர் கொண்டுவரும் பணியாளர்களிடம் இதற்கான வசதி உள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் சிரமமின்றி கட்டணத்தை செலுத்தலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இந்த சலுகை வழங்கப்படும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19 நோய் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். வீடுகள் தோறும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு வருவதாகவும் அவற்றுக்கு ஒருவார காலத்திற்குள் தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வேலை தேடிய மாற்றுத்திறனாளி ஒருவர் முதலமைச்சரிடம் வழங்கிய கோரிக்கை மனுவை அடுத்து அவருக்கு வேலை வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு வழங்குவதில் தமிழகம் முன்மாதிரி மாநிலமாக திகழ்வதாக அவர் தெரிவித்தார். குமாரபாளையம் நகராட்சியில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதைவட மின்கம்பிகள் அமைக்கும் பணி நிறைவு பெறும் நிலையில் உள்ளதாக அமைச்சர் கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழக ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் 10 சுய உதவிக்குழு கூட்டமைப்புகளுக்கு 1,90,00,000 ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் 15 மாற்றுத்திறனாளிகளுக்கு 78,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். கரூர் மாவட்டம் அரசு காலனியில் வசிக்கும் ஐஸ் வியாபாரி மகனின் மருத்துவ படிப்புக்கான கல்விக் கட்டணத்தை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏற்றுக் கொண்டுள்ளார். மாநில அரசு ஒதுக்கீடு செய்துள்ள 7.5% முன்னுரிமை அடிப்படையிலான திட்டத்தில் இடம் கிடைத்த மாணவர் கல்லூரியில் சேர்வதற்கான கட்டணம் செலுத்த முடியாமல் அவதிப்பட்டார். இதனை அறிந்த அமைச்சர் முதலாம் ஆண்டிற்கான கட்டணமாக 20,000 ரூபாய் ரொக்கத்தை மாணவரிடம் வழங்கினார். சர்வதேச கல்வி வாரம் நவம்பர் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது. கல்வி கற்கும் மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் அறிவுரைகளும் இதில் வழங்கப்படுகின்றன. அமெரிக்காவில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு தேவைப்படும் கல்வி கட்டணம், பாடத்திட்டம் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் குறித்த விவரங்கள் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்படுவதாக தூதரக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று மாலை பக்தர்கள் பங்கேற்பின்றி நடைபெற்றது. திருச்செந்தூரில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய விழாவில் ஒன்றான கந்தசஷ்டி விழாவை இந்த ஆண்டு கொரோனா தொற்று பரவல் காரணமாக பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. முதல் 5 நாட்கள் மட்டும் தினசரி 10,000 பக்தர்கள் கோவிலில் சுவாமியை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். முக்கிய நிகழ்ச்சியாக இன்று சூரசம்ஹாரம் கோவில் முன்பாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்றத்தின் ஆலோசனையை தொடர்ந்து கோவில் முன்புள்ள கடற்கரையில் நடைபெற்றது. 100 சதுர அடி இடைவெளியில் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அதே வேளையில் கோவிலுடைய பூசாரிகள், சிவாச்சாரியர்கள் உள்ளிட்டவர்கள் மட்டும் கலந்து கொண்டனர். 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கோவிலை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிகழ்ச்சியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மதுரை மாவட்ட காவல்துறை தலைவர் முருகன், திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் ரவீன்குமார் அபிமன்யு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூரிலிருந்து ஏ. லட்சுமணன். வங்கக்கடலின் மத்திய பகுதியில் வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதனால் இலங்கை மற்றும் தமிழகத்தின் தென்பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் கனமழை பெய்யும் என்று அவர் கூறியுள்ளார். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், சிவகங்கை, கடலூர், ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் மீனவர்கள் வரும் 22ஆம் தேதி முதல் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
விளையாட்டுச் செய்தி ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. கோவாவில் உள்ள 3 மைதானங்களில் நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் 11 அணிகள் பங்கேற்கின்றன. இன்று நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் கேரளா அணி மோகன் பேகன் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட சதியை முறியடித்த பாதுகாப்பு படையினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் லடாக்கில் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரரின் குடும்பத்தின் ஒருவருக்கு அரசுப் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள தமிழ் குடும்பங்களுக்கு மாற்று குடியிருப்புகளை வழங்குமாறு முதலமைச்சர் அம்மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பிரதமரின் வீட்டு வசதி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 2022ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு கட்டித்தரும் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.